தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும். ஹலோ எவ்ரிவான், நான் ஹரிகிருஷ்ணா அண்ட் வெல்கம் டு துலர். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மல்ச்சிங் ஷீட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் மல்ச்சிங் ஷீட் அப்படின்னா என்ன, அதோட பயன்கள் என்ன, அதில் என்ன மாதிரி ரகங்கள் இருக்குது, அதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம், இந்த மாதிரி அந்த மல்ச்சிங் ஷீட்டை பற்றி நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், பயனுள்ள தகவல்கள் உங்களோட நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. அப்போ தான் இந்த மாதிரி புது புது பயனுள்ள அரிய தகவல்கள் கொண்ட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க, இந்த மல்ச்சிங் ஷீட்டை பற்றி வீடியோக்குள்ளே பார்க்கலாம். முதல்ல இந்த மல்ச்சிங் ஷீட்டை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மல்ச்சிங் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த மல்ச்சிங்கை தான் நம்ம தமிழில் மூடாக்கு அப்படின்னு சொல்லுவோம். இந்த முறையை இப்போ நிறைய விதமான மரங்கள்லேயும் செடிகள்லேயும் பயன்படுத்திட்டு வர்றாங்க. இந்த மல்ச்சிங் அப்படிங்கிறதுலையே 2 வகை இருக்குது. ஒன்று என்னென்னா இயற்கை முறையில் மல்ச்சிங், அதாவது மூடாக்கு தயாரிக்கிறது. இரண்டாவது வகை செயற்கை முறையில் மல்ச்சிங் பண்ணுறது. இயற்கை முறை அப்படின்னு எடுத்துட்டோம்னா தாவர கழிவுகள், வைக்கோல்கள் அதெல்லாத்தையும் பயன்படுத்தி மூடாக்கு தயாரிக்கிறது. இதுவே செயற்கை முறை அப்படின்னா மல்ச்சிங் ஷீட் மாதிரியான கருவிகளை பயன்படுத்தி மூடாக்க தயாரிக்கிறது. இந்த 2 முறைகளையுமே இப்போ விவசாயிகள் அதிக அளவில் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ரெண்டுமே ரொம்பவே எஃபிஷியன்டானது. இப்போது இந்த மல்ச்சிங் ஷீட் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முதல்ல சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த மல்ச்சிங் ஷீட் அப்படிங்கிறது நீளமான பாலித்தீன் மெட்டீரியலால் தயாரிக்கப்பட்ட ஷீட். இது அனைத்து விதமான தாவரங்களுக்கும் பயன்படுத்த வல்லது. இப்போ இந்த மல்ச்சிங் ஷீட் அப்படிங்கிறது ரொம்பவே பிரபலமாயிருச்சு. நிறைய விவசாயிகள் இதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மல்ச்சிங் ஷீட் பயன்படுத்துறதால விவசாயிகளுக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் தேவைக்கேற்ப பலவிதமான வகைகளும் இருக்குது. ரொம்ப முக்கியமான விஷயமா இந்த மல்ச்சிங் ஷீட்டுகளை நம்மளால் ட்ரிப் இரிகேஷனுக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும். வாய்க்கால் பாசனத்துக்கு நம்மளால் பயன்படுத்த முடியாது. அது மட்டும் இல்லாமல் ட்ரிப் இரிகேஷன்லேயும் இது ரொம்பவே எஃபெக்டிவாக வேலை செய்யுது. வாய்க்கால் பாசனம் அப்படிங்கிறப்போ இது அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்காது. இந்த மல்ச்சிங் ஷீட்டுகளோட ரொம்பவே முக்கியமான பயன் என்னென்னா இது நம்ம சாகுபடி பண்ணக்கூடிய தாவரங்களுக்கு பக்கத்தில் களைகளை வளர விடாமல் தடுக்குது. விவசாயத்தில் ரொம்பவே முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது கலை நிர்வாகம் மட்டும்தான். இந்த கலை நிர்வாகம் நம்ம சரியாக பண்ணல அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய உரம் எல்லாமே செடிக்கு தேவையான அளவு போய் சேராது. அங்கே இருக்கக்கூடிய களைகள் தான் அந்த உரத்தை பயன்படுத்தும். அந்த களைகளை நம்ம நீக்கணும் அப்படின்னா அதிக அளவில் லேபர் காஸ்ட் ஆகும். நம்ம களைகளை வளர விட்டு அழிக்கிறதுக்கு பதிலாக நம்ம வளர விடாமே பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அதிக அளவில் மனித உழைப்பு செலவாகாது. இதனால தான் மல்ச்சிங் ஷீட்டை அதிக அளவில் இப்போ பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இந்த மல்ச்சிங் ஷீட்டை பயன்படுத்தும் போது செடியை சுற்றிலையுமே எந்தவித களைகளுமே வளராது. இந்த மாதிரி அந்த செடியை சுற்றிலையும் களைகள் இல்லை அப்படின்னா இந்த செடிக்கு நம்ம கொடுக்கக்கூடிய உரங்கள் கரெக்டாக அந்த செடியால் மட்டுமே பயன்படுத்தப்படுது. இதனால் செடியோட வளர்ச்சி ரொம்பவே நல்லா இருக்குது. உங்களுக்கும் நீங்கள் எதிர்பார்த்த மகசூல் கிடைக்குது. இதனால் உரத்தோட செலவும் கொஞ்சம் கம்மியாகுது. முக்கியமாக உரம் வீணாகிறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த மல்ச்சிங் ஷீட்டுகளை நம்ம பயன்படுத்தும் போது மண்ணை நம்ம கம்ப்ளீட்டாக மூடிடுறோம். இதனால் அந்த மண்ணில் ஈரப்பதம் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குது. இந்த மாதிரி ஈரப்பதம் மண்ணில் இருந்துகிட்டே இருக்கிறப்போ செடியோட வளர்ச்சி ரொம்பவே நல்லா இருக்கும். செடி வாடி போகாது. அது மட்டும் இல்லாமல் மண்ணை நம்ம கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுறப்போ எந்தவித வெளிச்சமோ அந்த மண் மேலே படாது. இதனால் செடியோட வேர்கள் எல்லாமே ஆழத்தில் போகுது, மேலே வளராது. இதனால் செடி ரொம்பவே ஸ்ட்ரெயிட்டாக வளருது, ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்குது. ஈரப்பதம் மண்ணில் அதிக அளவில் இருக்கிறனால நுண்ணுயிர் பெருக்கம் மண்ணில் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இது தவிர்த்து மண்புழு மாதிரியான விவசாயிகளுக்கு அதிக அளவில் பலன் தரக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே அந்த நிலத்துக்குள்ளே வர ஆரம்பிக்கும். செடியோட வளர்ச்சியும் ரொம்பவே அதிகரிக்கும். இது தவிர்த்து மண் வளம் ரொம்பவே பாதுகாக்கப்படும். மண்ணுக்கு எந்தவித தீங்கும் நம்ம செய்ய மாட்டோம். இந்த மாதிரி நம்ம இந்த மல்ச்சிங் ஷீட் பயன்படுத்துறதால இவ்வளோ நன்மைகள் விவசாயிகளுக்கு கிடைக்குது. இப்போ இந்த மல்ச்சிங் ஷீட்டுகளில் 4 முக்கியமான வகைகள் இருக்குது. அந்த ஒவ்வொரு வகையை பற்றி நம்ம தனித்தனியாக பார்க்கலாம். ஒவ்வொரு வகையோட திக்னஸ் மாறுபடும். அது மட்டும் இல்லாமல் லைஃப் டைமும் மாறுபடும். முதல்ல 20 மைக்ரான் மல்ச்சிங் ஷீட்டுகள். இந்த ஷீட்டுகளோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 2 ஈல்டுக்கு நம்மளால் இந்த ஷீட்டுகளை பயன்படுத்த முடியும். 2 ஈல்டு அப்படின்னா முதல்ல நீங்கள் தர்பூசணி சாகுபடி பண்ணுறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம்.
முதல்ல அந்த தர்பூசணி நடவு செய்கிறப்போ நீங்கள் இந்த ஷீட்டுகளை வந்து போட்டுறீங்க. அடுத்தது முதல் தடவை நீங்கள் தர்பூசணி வந்து சாகுபடி பண்ணி முடிச்சிட்டீங்க. இந்த ஒரு சாகுபடி முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த சாகுபடிக்கும் நீங்கள் இந்த ஷீட்டுகளை வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி மொத்தமாக 2 ஈல்டு வரைக்கும் நம்மளால் இந்த 20 மைக்ரான் ஷீட்டுகளை வந்து பயன்படுத்த முடியும். இரண்டாவதாக 25 மைக்ரான் ஷீட்டுகள். இந்த ஷீட்டுகளோட திக்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த ஷீட்டுகளை நம்மளால் 2லிருந்து 3 ஈல்டு வரைக்கும் பயன்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாமல் இதைத்தான் வந்து இப்போ அதிக அளவில் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. தர்பூசணி, முலாம்பழம், தக்காளி, கிழங்கு வகைகள் இது எல்லாத்துக்குமே இது 25 மைக்ரான் ஷீட்டுகளை வந்து சாதாரணமாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. மூன்றாவது வகை என்னென்னா 30 மைக்ரான் ஷீட்டுகள். இந்த ஷீட்டுகள் எல்லாமே வந்து 3 ஈல்டு வரைக்கும் நம்மளால் பயன்படுத்த முடியும். திக்னஸும் வந்து 25 மைக்ரானை விட அதிகமாக இருக்கும். இந்த ஷீட்டுகள் எல்லாமே வந்து கொஞ்சம் உயரமாக வளரக்கூடிய செடிகளுக்கு நம்மளால் பயன்படுத்த முடியும். சராசரியாக ஒரு 1.5 வருஷம் நம்மளால் இந்த ஷீட்டுகளை வந்து பயன்படுத்த முடியும். அதிகபட்சம் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து 2 வருடங்கள் வந்து உங்களால் பயன்படுத்த முடியும். நான்காவதாக வந்து 100 மைக்ரான். இது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக மரம் வளர்ப்புக்கு தான் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இது வந்து 5 வருடம் வரைக்கும் நல்லா லைஃப் டைம் கொண்டு இருக்கு. ஏதாச்சும் வந்து கொய்யா மரம் வளர்க்குறீங்க, மாமரம் வளர்க்குறீங்க, அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் இந்த 100 மைக்ரான் ஷீட்டுகளை வந்து பயன்படுத்துங்க. நீங்கள் வந்து 1 ஏக்கரில் வந்து விவசாயம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 1 ஏக்கரோட அளவு வந்து கிட்டத்தட்ட 2000 மீட்டர் வரைக்கும் இருக்கும். ஒரு ரோல் வந்து உங்களுக்கு 400லிருந்து 800 மீட்டர் வரைக்கும் இருக்கும். அதனால் சராசரியாக 5 ரோல் வரைக்கும் 1 ஏக்கருக்கு நீங்கள் பயன்படுத்தணும். இதுவே வந்து நீங்கள் அரை ஏக்கரில் சாகுபடி பண்ணுறீங்க அப்படின்னா இதோட அளவையே வந்து நீங்கள் பாதியாக வந்து குறைச்சிக்கோங்க. 1 ஏக்கரில் இந்த மல்ச்சிங் ஷீட்டுகள் போடணும் அப்படின்னா சராசரியாக 7000 ரூபாயிலிருந்து 12,000 ரூபாய் வரைக்கும் செலவாகும். நீங்கள் எந்த மாதிரி ஷீட்டுகள் வந்து தேர்ந்தெடுத்திருக்கீங்க, 20 மைக்ரானா, 25 மைக்ரானா, 100 மைக்ரானா, அந்த மாதிரி நீங்கள் எந்த ஷீட்டுகளை வந்து தேர்வு செஞ்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி விலை வந்து மாறுபடும். இதுலேயே வந்து 2 முக்கியமான குவாலிட்டிகள் இருக்குது. ஒன்று என்னென்னா ஃப்ரெஷ்ஷான குவாலிட்டி, அதாவது ஃபஸ்ட்டு டைம் அந்த ஷீட்டுகள் வந்து தயாரித்து ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் தான் வந்து இது பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அது ஃபஸ்ட்டு குவாலிட்டி. இதோட லைஃப் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். செகண்ட் குவாலிட்டி என்ன அப்படின்னா ரீசைக்கிள், அதாவது ரீயூஸ்டு ஷீட்ஸு. ஒரு தடவை வந்து யாரோ வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதை வந்து ரீசைக்கிள் பண்ணி அதை வந்து சேல் பண்ணுவாங்க. இதோட லைஃப் டைம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எந்த குவாலிட்டியை வந்து தேர்வு செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியும் வந்து உங்களுக்கு விலை வந்து மாறுபடும். இப்போ இந்த மல்ச்சிங் ஷீட்டுகளை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். முதல்ல வந்து நீங்கள் நல்லா வந்து பார் அமைச்சுக்கோங்க. அந்த பார் அமைச்ச உடனே நீங்கள் ட்ரிப் இரிகேஷன் வந்து போட்டுருங்க. ஏன்னா ஷீட் போட்டதுக்கப்புறம் உங்களால் ட்ரிப் இரிகேஷன் வந்து போட முடியாது. அதனால் நீங்கள் பார்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் அமைச்சிக்கோங்க. அடுத்ததான் வந்து அந்த ட்ரிப் இரிகேஷன் பைப்பெல்லாம் கரெக்டாக அலைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து முதல்ல அந்த ஷீட்டை ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் எவ்வளோ நாற்றுகள் நடவு செய்ய போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஓட்டைகளை வந்து நீங்கள் போடணும். இந்த மாதிரி ஓட்டை போட்டதுக்கப்புறம் நீங்கள் லேசாக அதுக்குள்ளே இருக்கிற மண்ணை எடுத்துகிட்டு நீங்கள் நாற்றுகளை வந்து நடவு செஞ்சுருங்க. அடுத்ததாக எப்பவும் போல் நீங்கள் இரிகேஷன் வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் உரம் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் இதே மெத்தடு தான். நீங்கள் வந்து லேசாக அந்த தண்டிக்கிட்ட மட்டும் உங்கள் தேவையான உரம் வந்து வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா பாசனத்து மூலியமாகவே நீங்கள் அந்த உரங்களை வந்து உங்கள் செடிகளுக்கு கொடுக்கலாம். நீங்கள் மரம் வளர்ப்புக்கு பயன்படுத்துகிறீங்க அப்படின்னாலும் இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மல்ச்சிங் ஷீட்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வகையான கலர்கள் இருக்குது. நீங்கள் எந்த இடத்துல வந்து வசிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கலர்கள் வந்து நீங்கள் கட்டாயமாக தேர்ந்தெடுக்கணும். ஒரு வகை என்னென்னா பிளாக் அண்ட் சில்வர் கலரில் வரும். ஒரு சைடு வந்து பிளாக்காக இருக்கும், இன்னொரு சைடில் வந்து சில்வர் கலரில் வந்து இருக்கும். இன்னொரு கலர் என்னென்னா ஒரு பக்கம் பிளாக்காக இருக்கும், இன்னொரு பக்கத்தில் வந்து பியோர் ஒயிட்டாக வந்து இருக்கும். இந்த சில்வருக்கும் ஒயிட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒயிட்டை விட சில்வர் வந்து அதிக அளவில் வெளிச்சத்தை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். இதனால் நீங்கள் ரொம்பவே சூடான பிரதேசத்தில் வாழ்கிறீங்க அப்படின்னா இந்த பிளாக் அண்ட் சில்வரை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் மல்ச்சிங் ஷீட்டுகளை வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து சில்வர் கலர் வந்து மேலே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, பிளாக் கலர் வந்து கீழே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இதுவே வந்து நீங்கள் குளிர் பிரதேசத்தில் வாழ்கிறீங்க அப்படின்னா கருப்பு நிறத்தை வந்து மேலே இருக்க மாதிரியும் வெள்ளை நிறத்தை கீழே இருக்க மாதிரியும் வந்து பார்த்துக்கோங்க. இந்த கருப்பு நிறமானது சூரிய வெளிச்சத்தையும் வெப்பத்தையும் உறிஞ்சி செடிக்கு தேவையான அளவு கொடுக்குது. இதனால் அங்கே இருக்கக்கூடிய செடிகள் எல்லாமே ரொம்பவே செழித்து வளருது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் இந்த மல்ச்சிங் ஷீட்டை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தேன். இதோட பயன்கள் என்ன, ஒரு ஏக்கருக்கு எத்தனை ரூபாய் வரைக்கும் செலவாகும், என்ன மாதிரி வெரைட்டிஸ் இருக்குது, என்ன மாதிரி குவாலிட்டிஸ் இருக்குது, எந்த மாதிரி பயிர்களுக்கு நம்ம பயன்படுத்தலாம், எந்தெந்த பகுதிகளில் எந்தெந்த கலரை வந்து பயன்படுத்தலாம், அந்த மாதிரி எல்லா விதமான தகவல்களையும் உங்களோட நான் சொல்லியிருந்தேன். நீங்களும் வந்து
மூடாக்க போடுற மாதிரி இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு மல்ச்சிங் ஷீட்டை வந்து பயன்படுத்துங்க. கண்டிப்பாக அனைத்து விதமான பயன்களும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்களும் வந்து விவசாயத்தை ரொம்பவே சுலபமாக வந்து பண்ண முடியும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லாத்துக்கூடையும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய புது புது பயனுள்ள அரிய தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு துளிர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். Until this, Krishna signing off. Bye friends.